ஸ்டவ் சும்மா தான் கிடக்குது, பால் மட்டும் தான் காய்ச்சுறேன். அதுக்கு என்ன விறகிட்டும் பார்த்து உங்களை காணா. சரி அதை இங்கேயாச்சும் வச்சு காஃபி போட்டு குடிக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன். அது என்ன இந்த 2 நிமிஷத்துல காஞ்சிரும். நீ கொண்டு வா, எதுக்கு விறகுல வச்சுருக்கிறீங்க? இருங்க இங்கே ஆயிரும். அது நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ இங்கே என்ன இருக்கட்டுங்கிற? கரண்ட் பில் எவ்வளோ வரும் தெரியுமா? கொஞ்ச நேரம் கொள்ள பக்கம் போயிட்டு வரக்குள்ள பாலை தூக்கி நீங்க உள்ள வந்து கரண்ட் அடுப்புல வச்சுட்டாலே. எடு எடு போது காஞ்ச வரைக்கும் சும்மா இங்கே வச்சுட்டு இருக்காத, கொண்டு வா. பொங்கல் தான் நான் விறகுல வச்சுக்கிறேன். சொல்லிட்டே இருக்கிறேன், இன்னும் வச்சுட்டே இருக்கிறாங்க. கரண்ட் பில் வரைக்கும் என்ன நானும் காரணம்? எல்லாத்துக்கும் கூட ஒப்பிக்கார உள்ளதா? போய் அந்த ஆளை போய் கேளுங்க. அந்த ஆள் தான் பொழுதன்னைக்கு எல்லா ஃபேனும் போட்டு விட்டுக்கிறது. காலையில் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் எல்லா ஃபேனும் தான் ஓடிட்டுக்குது. நானே போட்டுட்டுதா. நான் அந்த பக்கம் அவர் போனதுமே நானே எங்கேயும் சும்மா வெளியே போயிடுறேன். நான் மரத்தடியில் அந்த வீட்டில் இந்த வீட்டில் உட்காந்துக்கிறேன். பத்தாவதுக்கு இப்போ ஜூஸ் கடை வேற போட்டேன். நான் இங்கே வீட்டில் இருக்கிறேன். என்னால் கரண்ட் பில் வருது அது இதுன்னு எதாவது சொல்லாதீங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க, எல்லாம் உங்கள் பையன்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. சும்மா இந்த பாலை காய்ச்சினதுக்கு வந்து லொட நிறையாது பேசிட்டு. உங்களுக்கெல்லாம் நல்லது சொன்னாலே யாராவது என்னமோ பண்ணுங்க போங்க. வீட்டில் கேஸ் மீல ஒன்றும் மீல புக் பண்ண சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? உங்களுக்கு ஒழுங்கா புக் பண்ண தெரியுமா தெரியாதா? எவ்வளோ நாள் ஆகி இன்னும் வரல. நானே வெய்ய காலத்தில் பாரு கஷ்டப்பட்டு விறகடுப்பில் சமைச்சிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா சிலிண்டர் வாங்கணும்னு உங்களுக்கு தோணுதா? உன்ற வேலையை தான் நீ பார்க்குற ஒழிய வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பத்தாவது ஜூஸ் கடை வேறு போட்டாலாம். ஜூஸ் கடை என்னத்தா கம்மன் இருக்கலான் இருந்தா நீங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எதையோ பேசிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன புக் பண்ணலையா? புக் பண்ணி வாங்கி வச்ச சிலிண்டரை தூத்து அழுங்காம மகளுக்கு கொடுத்துட்டீங்க. மக வந்து கேட்டது சிலிண்டர் இல்லைன்னு சொன்னது தூத்து அப்படியே முழு சிலிண்டர் கொடுத்துட்டு இப்போ எங்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கிறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் பாட்டு கம்மன் இருந்தா சும்மா நீ சீண்டி பார்த்துட்டு கோவம் மாத்திட்டு இருக்கிறீங்க. நான் போனா போகுதுன்னு கம்மன் இருந்தேன். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லத்த. நானும் சரி நமக்கு தான் விறகு கிடக்குதுல, எப்படி ஒன்று செஞ்சுக்கலாம், கரண்ட் அடுப்பும் இருக்குதுல்ல, எப்படியும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நான் பாட்டு கம்மன் இருந்தேன். எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? வாங்கி வச்சது அப்படியே தூக்கி மகளுக்கு கொடுத்துட்டீங்க. என்கிட்ட கேட்டீங்களா சொன்னீங்களா? எதுவுமே சொல்லல. சரி போன போகுது அப்படின்னு நானும் நினைச்சிட்டு சரி சொல்றீங்களே மறுபடியும் புக் பண்ணலான்னு பார்த்தா அவங்களும் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. நீங்க இப்பதான் வாங்கியிருக்கிறீங்க, இப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? இப்போதைக்கெல்லாம் கிடைக்காது. நீங்க விறகு வச்சுதான் சமைக்கணும், இல்லாட்டி என்னமோ பண்ணுங்க. உங்க மகள் கொடுத்தீங்களா போய் தூக்கிட்டு வாங்க. சும்மா எதையாவது சொல்லிட்டு காங்காத்தால கோவமா படுத்திட்டு. சரி அங்க வா, பால் பொங்கிட்டு இருக்குது. போய் என்னன்னு பாரு, காப்பி போடு. அப்படியே எனக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வா, அவனுக்கு 3 போட்டு கொடு. சரி போ, சிலிண்டர் அப்போ வருதா வரட்டும். அதை விறகு கிடக்குதுல்ல, அதை நானே சமைச்சுக்கிறேன். போ என்ன பண்றது? ஐயோ என்ன பத்திரகாளியாட்டம் மறைக்கிறா? இவகிட்ட கொஞ்சம் பார்த்துதான் பேசணும் மாட்டேங்குது. இந்த மரம் மறைக்கிறா. சின்ன புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? வாயா சின்ராசு, உனக்காக தான் ஜூஸ் போட்டுட்டு இருக்கிறேன். எனக்காகவா? ஆமாயா சின்ராசு, உனக்காக தான். நீ வருவேன்னு பார்த்தேன். நான் புதுசாக ஓப்பன் பண்ண கடைக்கு எல்லாரும் வந்தாங்க, நீ மட்டும் தாயா வரல. சரி என் கையால் உனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போட்டுட்டு இருக்கிறேன். நான் வரலான் தான் சின்ன புள்ள நினைச்சேன். அதுக்குள்ள ஏதோ ஆபீஸ்ல அவசரமா வர சொன்னாங்களா, சரி அதனாலதான் அப்படியே போயிட்டேன். சரி வரும்போதாச்சும் வரலான்னு பார்த்தா நைட்டு லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். சரி அதான் வரல, இன்னொரு டைம் வேணா வர. சரியா? என்னமோ போயா சின்ராசு, எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டிங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எதாவது செஞ்சாங்கன்னா புருஷமாருங்க சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் எனக்கு மட்டும் தான் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற நீ. அந்த நிலாவோட வீட்டுக்கார் கூட வந்துட்டு போனாரு தெரியுமா? சரி உடிச்சின போல இன்னொரு டைம் வர கண்டிப்பா. சரியா? உன்னோட வியாபாரமெல்லாம் எப்படி போகுது? என்னமோயா பரவாயில்ல, ஏதோ ஒரு அளவுக்கு போகுது. சரி சின்ன கூட இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். போக போக எல்லாம் சரியாயிரும். சரி பார்த்து ஜூஸ் என்னாச்சுன்னு பாருங்க. மிக்ஸி ஆன் பண்ணி விட்டுட்டு நீ பாட்டுக்கு இருக்கிற. ஐயா ஆமா ஐயா, உங்ககிட்ட பேசிட்டு பாருங்க, நான் அதை கவனிக்கலாம். ஒரு நிமிஷம் சரியா சின்ராசு. எப்படியா இருக்குது சின்ராசு? நல்லா இருக்குது சின்னப்புள்ளா, நல்லா தான் போடுறேன். இந்த மாதிரி எல்லாம் நீ வீட்டுக்கு இதுவரை போட்டே கொடுத்தது இல்லை சின்னப்புள்ளா. ஆமாமா இங்கதான் இருக்கிறா. நீங்க எங்க போனீங்க? சரி உள்ள வாங்க, அங்கேயே நிக்கிறீங்க வெயில்ல. இந்தாங்க ஜூஸ் குடிங்க. சரி நல்ல வெயில் அலைஞ்சிட்டு வந்ததுக்கு நல்ல ஜில்லுன்னு உங்களுக்கு ஜூஸ் போட்டுக்கிறா, குடிங்கத்தா. இல்லத்தா இந்த நேரத்துக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு வரமாட்டாங்களா? சரி அதனால தான் சரி அப்புறமேல் போயிடுவேன் நான். சரி ஒரு 3 மணிக்கு போகலாம், கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். அதான் உங்கள் பையன் வேறு வந்தாரா இன்னைக்கு மத்தியானம். சரி அப்படியே வர சொன்னார். சரி நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன். காலையிலே சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா நீங்கள் ஆகவே இல்லை. என்னமே இட்லி சுட்டுட்டீங்க. சரி 4 இட்லி சாப்பிட்டு போயிட்டேன். சரி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டாச்சு போகலான்ட்டு வந்தேன். சரி பார்த்தா இவரும் வந்தாரா. சரி அதான் இவருக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு போட்டுட்டு இருந்தேன். ஆமாம் நீங்கள் எங்கே வெயிலில் போயிட்டு வரீங்க பஸ்ஸில் இந்நேரத்துக்கு? இல்லம்மா இப்பதாம்மா வந்தது எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கா. இன்னும் சின்ன பிள்ளை சாப்பிடல. சரிங்கத்தா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சின்ராசு உனக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் சின்ன பிள்ளை, இப்பதான் ஜூஸ் குடிக்கிறேன், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் போட்டு சாப்பிடு போ. அத்தா உங்களுக்கு? சரி சாப்பாடு செஞ்சிருக்கிறீங்களா? சரிங்கத்தா, ஏதோ ஒன்று சோறு இருந்தால் போகுது எனக்கு.
சரி இருங்க நான் போட்டுட்டு வரேன். நீங்க நின்றுட்டே இருக்கிறீங்க, உட்காந்து குடிங்க கால் வலிக்கு போகுது உங்களுக்கு. பாவம் எனக்காக வேற கடைக்கு போகணும்னு சொல்றீங்க. உட்காந்துக்கோங்க கால் வலிக்குள்ள. ஆமாடி ஆமா ஆமா கால் வலிக்கதான் செய்யுது. சரி சரி நான் இப்படி கீழே உட்காரேன். நீ போய் சாத்து போட்டு எடுத்துட்டு வா போ. அப்பா இப்பதான்டா கண்ணு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது போ. நீ ஏன்டா நின்றுட்டே இருக்கிற? உட்காருங்க கீழேயே. இல்லம்மா பரவாயில்லம்மா, நீங்க உட்காருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பாக்குறேன். சரியா? என்னடா வேலை இருக்குது வீட்டுக்கு வந்துட்டு? இல்லம்மா, இத கொஞ்சம் போன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குதுமா, அது பண்ணிட்டு வரேன். அட ரெண்டு பேரும் வச்சு பேசுவான்ட்டு தான் உட்கார்ந்தேன். இப்போ என்னடா நீ போறாங்கற? இரு அவ வரட்டும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்னா வேலை முடிஞ்சிரும்ல. நீ கேட்கவே இல்ல. என்னம்மா சொல்லணும்? அவகிட்டயே சொல்லிருங்க, என்கிட்ட சொல்லணும்னு என்ன இருக்கு? அட கோயில் காரியடா அதுக்குதா. என்னம்மா கோயில் காரியாங்கிறீங்க? அட ஆமா சென்றாசு, கொஞ்சம் அன்னைக்கெல்லாம் வேண்டிக்கிட்டேனா இது இந்த சின்ன புள்ள இவங்கெல்லாம் அன்னைக்கு ஏதோ இந்த காட்டு பங்களாக்குள்ள போயிட்டாங்களா, அன்னைக்கு கொஞ்சம் நேர்த்தி கடனெல்லாம் பண்றேன்னு நான் வேண்டியிருந்தேன். சரி அதான் இப்போ பண்ணிடலான்ட்டு நினச்சிட்டு இருக்கிறேன். சரி அதை பற்றி தான் சொல்லுவேன். இங்கே நம்ம ஊரில் வேற இந்த அம்மன் கோயில் வேற சாட்டி இருக்கிறாங்களா, அதான் சரி அங்கேயும் நம்ம நேர்த்தி கடன் பண்ணிடலான்ட்டு வேண்டியிருந்தேன். சரி அதுக்குதான். சரிம்மா, இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, என்கிட்ட சொல்லிட்டியே. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணி தரேன். ஏதாவது வாங்குவோம்னா சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். வேற என்னம்மா? அதெல்லாம் நீ ஒன்றும் வாங்க வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்குவதெல்லாம். இல்லை உங்ககிட்ட சொல்லணும்லடா, அதுக்காக தான் சொன்னேன். சின்ன பிள்ளை தானே அந்த நேர்த்தி கடன் எல்லாம் ஒன்றுனே, அதுக்குதான். சரிம்மா, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, அவகிட்ட சொல்லிடுங்க. சரிம்மா, டைம் ஆச்சு, நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். இவன் ஒருத்தன் எது சொன்னாலும் ஃபோன் பேசிட்டு வரேன்ட்டு இப்படி என்னத்தான் ஃபோன்ல பேசுவானோ என்னமோ போ. சிம்பிள் சாப்பாடுன்னு சொல்லிட்டு நல்லா மீன் வறுத்து வச்சிருக்கீங்களா அத்தா? சூப்பரத்தா சூப்பரத்தா. இது என்னத்தா சாம்பார் சாப்பாடு மாதிரி வச்சிட்டீங்களா? சரி சரி, இதுக்கு கூட நல்ல வறுத்த மீன் நல்லா தான் டேஸ்டாக தான் இருக்கும். சூப்பரத்தா. இது என்ன மீன் மாதிரியே தெரியல, வித்தியாசமா இருக்குது. அடியே அது மீன் இல்லடி கத்திரிக்காய். என்னத்தான் சொல்றீங்க? கத்திரிக்காயா? இதே போய் இப்படி மீன் மாதிரி வறுத்து வச்சிருக்கீங்க? ஐயோ நான் மீன் சொல்லி ஏமாந்துட்டேனே அத்தா. என்னத்தான் நீங்க இவன் முதல்ல கத்திரிக்காய்னாச்சு சொல்லியிருக்கலாம்ல. நான் மீன் சாப்பிட்ற ஆசையில நல்லா இருந்தா இப்போ திடீர்னு கத்திரிக்காய்ங்கிறீங்க. இது எப்படிதான் இந்த கத்திரிக்காய் திங்கிறதோ போங்க. ஏத்தா கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்க மீன் வாங்கி வறுத்து வச்சிருக்கலாம்ல. என்னத்தான் நீங்க போங்கத்த. கை கட்டினது வாய் கட்டாத கதையா போச்சே. மீன் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு பாரு மீனுன்னு எடுத்தா பாரு கத்திரிக்காய் தான் வாய்க்குள்ள போகுது. என்னத்தா? நானடி சொன்னா மீன் உண்டு, நீயா நினைச்சிட்டு அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நான் கத்திரிக்காய் தான் செஞ்சு வச்சிருந்தேன். ஆமா நல்லா செஞ்சு வச்சிருக்கீங்க கத்திரிக்காய் மீன் மாதிரி. போங்கத்தை என்ன நல்லா நீங்க ஏமாத்திட்டீங்க. சரி சரி, நான் இதை சாப்பிட்டுட்டு போயிட்டு மீன் போய் வாங்கிட்டு வர கடையிலேயாச்சு அங்க செஞ்சு வைங்க. நைட்டுக்காச்சும் வந்து ஏதாவது மீன் குழம்பு சாப்பிடலாம். எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ போங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரியா? என்னது சாப்பிடக்கூடாதா? ஏத்த சாப்பிடக்கூடாது? என்ன சாப்பிடக்கூடாதுனால சொல்றீங்க? போங்கத்த. நான் பாருங்க, நாங்க இது காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுலேருந்து கறியும் சாப்பிடல, கவுச்சி சாப்பிடல, ஒண்ணுமே சாப்பிடல. இத்து போன சாம்பாரையும் புளி குழம்பையும் வச்சு ஊத்துறீங்க. பாருங்க இன்னைக்கு பாருங்க தாழ்த்து சோறு மாதிரி பண்ணி வச்சு கத்திரிக்காய் வறுத்து வச்சிருக்கீங்க. நாக்கே செத்து போய் கிடக்குது. போங்கத்த. நீங்க என்னத்த இப்படி பண்றீங்க? பிரியாணி கூட வாங்கி சாப்பிடல நான் தெரியுமா ரம்ஜானுக்கு. பாத்திமாக்கா வீட்டுக்கு போயிருந்தா நான் அதையாச்சும் சாப்பிட்டுருப்பேன். அங்கேயும் போகாம இங்கே கடைக்கு போ அங்கே போ இங்கே போன்னு துரத்தி விட்டுட்டீங்க. கடைசியில் பார்த்தா அந்த அக்கா இங்கே வெளியே போயிட்டாங்க. இப்போ கடைசிக்கு பிரியாணி கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியல. என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாதத்த. ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு. இன்னைக்கு நான் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். இல்லாட்டி நான் கடையிலேயே ஆர்டர் போட்டு சாப்பிட்டே ஆகணும். பத்தாதுக்கு எங்கள் அண்ணி வேற நீ எல்லாம் பண்ணிட்டு காட்டை விட்டு வெளியே போனதுக்கு அது வாங்கி தர இது வாங்கி தரேன் ஆசை காமிச்சு மோசம் பண்ணிட்டு இன்னும் ஒன்றுமே வாங்கி தரல. என்னத்தான் நீங்க புரட்டாசி மாசம் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இப்போ என்ன இப்போ எல்லாம் சாப்பிடலாம். நீங்க என்ன இப்போ திடீர்னு சாப்பிட வேண்டாம் அப்படி இப்படிங்கிறீங்க. இது என்ன புது சட்டமெல்லாம் போடுறீங்க? வர வர நீங்க ரொம்ப கொடூரமான அத்தையா மாறி இருக்கிறீங்க. போங்க. என்ன எனக்காகன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? எனக்காக இருந்தா அப்பனா நான் மீன் எடுத்துட்டு வரேன், எனக்காக செஞ்சு கொடுங்க. அதை விட்டுட்டு எனக்காகன்னு சும்மா வாயில சொல்லிட்டு இருந்தா நான் எப்படி நம்புவேன்? ஆமா இது உள்ளே போக மாட்டேங்குது. எங்க இருந்து போய் திங்கிறது? அப்படியே சும்மா சொல்லுங்க. அடி சின்ன புள்ள எல்லாம் உனக்காக தாண்டி. அன்னைக்கு நீ அந்த காட்டு பங்களாக்குள்ள போய் சிக்கிட்டு வெளிய வர முடியாம எல்லாம் சின்ன பட்டீங்கல்ல, அதுக்காக தான் நீ உங்களுக்கு எந்த ஆபத்து வராம இருக்கும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டது. முக்கியமா உனக்காக தான். அதனால உனக்கு இந்த காப்பு கயிறு கட்டி இந்த நேர்த்தி கடன் பண்ணணும். நம்ம ஊர் கோயில் சாட்டிட்டாங்க தெரியுமா உனக்கு? ஆமா முந்தானே தேனமா இந்த இது அடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கோயில் சாட்டிட்டாங்களா? ஆமா ஆமா சாட்டிட்டாங்க. நீ தான் கடை போடுற இதுலயே அந்த இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா. அதுதான் சரி கோயில் சாட்டி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஊருக்குள்ள எல்லாம் கவிச்சி மெருக்கூடாது, ஒண்ணும் மெருக்கூடாது. தெரியாத உனக்கு? இந்த ஒரு வாரத்துக்கு எல்லாத்தையும் விட்டுரு. 7 நாள் கழிச்சுதான் எல்லாம் வாங்குவோம் செய்யணும். கடைசி நாள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டா போதும். நேற்று கடனால முடியணும். அது வரைக்கும் எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது. இது என்னத்த இது வேறயா? நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு எப்படிதான் இதெல்லாம் சாப்பிடாம இருப்பேன்னு தெரியல. போங்க. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் ஏதாச்சும் நேத்தே ஏதாவது வாங்கி நம்ம சாப்பிட்டுருக்கலாம்ல. அது நீ தான் கடை போடுற சூழல் எல்லாம் இருந்தா அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது? சரி உனக்கே தெரியும்னு நினைச்சேன். நீ தான் அங்கேயும் சுத்தரவளாச்சே, உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்னு நினைச்சேன். சரி அதனால நான் வீட்டு வேலை கூட எதுவும் உங்ககிட்ட சொல்லல. வாரு நானே நேத்தெல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் தொடச்சு எடுத்து எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன்.
சரியத்தா சரி, இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? ஆக மொத்தத்தில் ஒரு வாரத்துக்கு எதுவும் நான் சாப்பிடக்கூடாது ஆசைப்பட்டது அதானே? நடத்துங்க நடத்துங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நடத்துங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்கே போயிட்டு வந்தீங்க? என்ன பையில எனக்காக தான் என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா சின்ன புள்ள பாரு, உனக்கு காணிக்காம அப்படியே பைய வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். பாரு உனக்கு தான் புடவை வாங்கிட்டு வந்தேன். ஆஹா, என்னத்த சொல்றீங்க? எனக்காக சாரி வாங்கிட்டு வந்தீங்களா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் வாங்க மாட்டீங்களே, என்ன அதிசயமா இருக்குது. அடி அப்பவும் நீ தான் போய் வாங்க, உனக்கு இல்லைன்னு சொல்லல. சரி இது கோயில் காரியல்ல, நான் தானே உனக்காக வேண்டி இருக்கிறேன். அப்புறம் நான் தான் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதுக்காக தான் முதல்ல அன்னைக்கே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் உனக்காக. நீ 2 நாளைக்கு 3 நாளைக்கு இந்த மாதிரி சாலை தான் கட்டணும் சரியா? அதுக்காக தான் உனக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ என்னத்தா 2 நாளைக்கு 3 நாளைக்கெல்லாம் சும்மா சாலையே கட்டிட்டு இருக்க முடியாதத்தா. வேணும்னா கோயிலுக்கு போறப்ப மட்டும் கட்டிக்கிறேன். சரிடி சின்ன புள்ள, வேண்டுதல் பண்றப்ப கட்டினா போதும். நீ கோயிலுக்கு வரும்போது மட்டும் கட்டிக்கோ சரியா? சரி சரி. அம்மா என்ன சாரி வாங்குறீங்க? எடுங்க பார்க்கலாம். பட்டு சரியாட்டி தாண்டி வாங்கியிருக்கிறேன். எனது பட்டு சாலையா? என்ன பட்டு புடவை எடுக்காம இந்த ரங்கநாயகி மருமகனா என்ன சும்மாவா? என்ன நம்ம அப்பா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே, அப்போ பார்த்தாலும் சிடுசிடுனே பேசுவாங்க. இன்னைக்கெல்லாம் சிரிச்ச மூஞ்சியே ஓவர் பில்டப்பாக இருக்குது. ஏதாவது உள்குத்தமாக இருக்குமோ? பரவாயில்ல பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் நான் மற்ற தானே பாவம், நமக்காக தானே எல்லாம் வேண்டியிருக்கிறாங்க. வரும் நமக்காக இந்த வேகாத வெயிலில் போய் பட்டு புடவையெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நான் மற்ற நாமளே சந்தேகப்படலாமா? தப்பு தப்பு, கடவுளே என்னை மன்னிச்சுக்கப்பா. என்னடி சின்ன புள்ள, என்னமோ யோசனையா இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா, எனக்காக எல்லாம் வேண்டியிருக்கிறீங்களே அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஏன் சின்ன புள்ள, அப்புறம் நான் உனக்காக தானே வேண்டிக்குவேன். என்னதான் இருந்தாலும் நீ என்ற மருமக இல்லையா? என்ற அண்ணன் புள்ள வேற திட்டுனாலும் அடிச்சாலும் அப்புறம் நீ எனக்கு முக்கியம் தானடி. அதனாலதான் உனக்காக வேண்டிட்டு நேர்த்திக்கடனால பண்றேன்னு வேண்டுதல் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் நீ தான் பண்ணணும் சரியா? அதுக்காக தான் நீ சாயங்காலம் போய் கோயில காப்பு கட்டிக்கலாம். என்னத்தா கோயிலுக்கு வர போகணுமா? ஆமா சின்ன புள்ள, சாயங்காலம் போய் காப்பு கட்டிட்டு வந்துடலாம் கையில. சரிங்கத்தா சரி சரி. அது என்ன புடவையே காமிக்கவே மாட்டேங்கிறீங்க? எடுங்க பார்க்கலாம். இந்த பாரு உனக்கு எடுத்தது தானே, அப்புறம் நீ தானே வாக்கணும், நீ தானே கட்ட போற. இந்த என்னடி சின்ன புள்ள, புடவையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? என்னத்தா எல்லாம் ஒரே சாமியார் கலராக வாங்கியிருக்கிறீங்க? பேசாமல் என்னையவே கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. நான் இந்த வாட்டி நல்லா கொஞ்சம் ஒரு ப்ளூ கலர்ல எல்லாம் வாங்கலான்னு பார்த்தாத்தா. என்னத்தா நீங்கள் போய் மஞ்சள் கலர் பச்சை கலர்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க? பேசாமல் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தா நான் எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துருப்பல்ல. சின்ன புள்ள அதுக்கு இல்லடி, நானும் பார்த்து அந்த மாதிரி எல்லாம் உனக்கு நல்லா தான் இருக்கும். இது கோயில் சமாச்சாரம் இல்லையா? அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வாங்கணும். அதனால தான் இந்த மாதிரி வாங்கினேன். இன்னொரு வாட்டி வேணா உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்குவியாமா? இது கோயில் கட்டுறதுக்காக இப்படி தான் வாங்கணும். என்னமோ போங்கத்தா. சரி எனக்காக போய் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. சரி சரி, நான் எதுவும் குறை பேசல. நீங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் என்னை குறை சொல்லுவீங்க. நான்லாம் அந்த மாதிரி இல்லத்தா. பரவாயில்ல, இது பிடிச்சிருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலுக்கு தான் கட்ட போகிறேன். சரி சரி, கட்டிக்கிறேன் இதுவே. ஆமாம், எதுக்கத்தா 3 சாலை வாங்கியிருக்கிறீங்க? அடி 3 நாள் நோம்பு இருக்குதுல்ல, அதுக்காக தான் 3 நாளுக்கு 3 கட்டிக்கோ. அப்படியா? சரி சரி. ஆமாம், நேர்த்தி கடன் வேண்டுதலுங்கிறீங்களே, அப்படி என்னத்த வேண்டியிருக்கிறீங்க? என்ன செய்யணும்? ஒரு சின்ன புள்ள கோயிலுக்கு போற சொல்றேன். சரி நீ இப்போ கடை வேற திறந்திருக்கிறேன், ஆள் இல்லன்னு சொல்லி இருக்குது. வியாபாரமா நடக்கணும், நான் போய் பாரு போ பொழப்ப. அப்புறம் பேசிக்கலாம் போ கோயிலுக்கு போறப்போ. ஆமாத்தா, அதுவும் சரிதாத்தா. நமக்கு பிஸ்னஸ் தாத்தா முக்கியம். சரி சரி அத்தா. சரி அப்போ நான் கிளம்புறேன். அம்மா உங்கள் பையன் நீங்க? அவன் ஏதோ ஃபோன் பேசணும்னு அந்த பக்கம் போயிட்டான். ஏன் உனக்கு கொண்டு வந்து விட சொல்றதா? இல்லத்தா வேண்டாம் வேண்டாம், நானே போய்க்குவேன். என்னோட ஸ்கூட்டியெல்லாம் நான் ரெடி பண்ணி பெட்ரோலெல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறேன். இனிமேல் நான் அதில் தான் போவேன். சரியா? நான் இப்போ கிளம்புறேன். இந்த புடவையெல்லாம் நீங்களே எடுத்து வச்சிடுறீங்களா? டைம் ஆயிடுச்சு.